தமிழக வெற்றி கழக அரசு அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்திருக்கிறது. ஜோசப் விஜய் எனும் நான் 714 மூடிட்டேன். ஆனால் ஆன்லைனில் சரக்கு வாங்கிக்க. லஞ்சம் வாங்கினா விட மாட்டோம், வாங்கினவங்களையும் விட மாட்டோம், வாங்கவும் விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? அவங்கள எல்லாம் இங்கே கட்சியில் சேர்த்துக்குவோம், கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துருவோம். ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்நாடகத்தில் பிரச்சனை. நாங்கள் ஐயோ நெய்தல் படை அனுப்புவோம்லாம் பேச முடியாது. தான் சொல்லாத ஒரு வார்த்தைக்காக எங்கள் அமைச்சர் சொன்னதற்காக மன்னிப்பு கேட்ட வரலாறு தமிழக சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர். உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டு தானே ஆகணும். பண்ணுனது தப்பு இல்லை. நீங்கள் என்ன அஸ்ட்ராலஜியாக கேட்கணும்? உங்கள் டேபிளுக்கு ஃபைல் வந்துருச்சு இல்லை, ஏன் உட்கார வச்சுட்டு இருக்கீங்க? இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் திமுக பயப்படாது. 100 நாட்களில் விஜய் ஏதோ வானவிலை உழைச்சிட்டாரா, இந்தியாவே திரும்பி பார்த்துச்சா, உலகமே திரும்பி பார்த்துச்சா, அந்த மாதிரி எதோ பண்ணாலும் எதுவுமே கிடையாது. ஒரு நபர் போதைப் பொருளை பயன்படுத்துவதை போல ஒரு காணொலியை எடுத்து வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா, இல்லை அவர் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாருங்க அதனால அது மாத்திரையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விடுவீங்களா? இதில் யார் திமுக, யார் அண்ணா திமுக, நாம் தமிழர்னே எனக்கு தெரியல. இன்னும் டைம் அதாவது கொஞ்சம் டைம். ஒரு நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக அரசு அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 100 நாட்கள் குறித்து பல்வேறு தளங்களில் ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சன கருத்துக்களோடும் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அப்படி ஒரு தலைப்பில் இன்றைக்கு ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, ஆளும் கட்சியுடன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி என பல தரப்பிலும் அழைத்து ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது வழக்கமான விவாத நிகழ்ச்சிகளாக இல்லாமல் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் தங்கள் கருத்தை முழுவதுமாக பதிவு செய்து 2 சுற்றுக்களாக நடத்தக்கூடிய வகையில் திட்டமிட்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை எம்பி திரு கான்ஸ்டான்டின் ரவீந்திரன், தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு ஜெகதீஷ் பாண்டியன், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு காரை செல்வராஜ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கோவை சத்யன் மற்றும் அரசியல் ஆய்வாளர் பெருமாள்மணி ஆகியோர் வந்திருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சகோதரர் நம்ம ஜெகதீசன் அவர் சொல்லும்போது சொன்னார், என்ஓசியை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸ்டார்டிங் வித் 26-27 academic year session, the state NOC is optional to convert to CBSE. இது ஆர்டர். ஓகே, நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். ரைட், நீங்கள் கொடுக்காமலே அவங்க அங்கே போயிட முடியும். என்ஓசி எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க? நீங்கள் தான் சொல்லணும். அதாவது தீயணைப்பு, இது அங்கே இருக்க சுகாதாரம், சேனிட்ரி, கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மை, இதையெல்லாம் வச்சு தான் கொடுக்குறாங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அதை உறுதித்தன்மை, இந்த சர்டிஃபிகேட் ஏபிசிடின்னு சொல்கிற சர்டிஃபிகேட்டை கொண்டு கொடுத்தா தான் என்ஓசி கொடுக்குறாங்க. இதற்கு முன்னர் இருந்த அரசுகள் எல்லாம் தொடர்ச்சியாக தான் நடந்துட்டு இருக்கு. அத்தனை தன்மை இருக்க போது இல்லை நீங்க அதை புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். அவர் சொல்ற விளக்கத்தை கேளுங்க. அதாவது சிபிஎஸ்சியாக ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை மாற்றணும் அப்படின்னா முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேர்ட்ட பர்மிஷன் வாங்கணும். லேட்டஸ்ட் அமெண்ட்மென்ட் படி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்ஷனல் தான். எந்த தேதிக்கு அப்புறம் இங்க கொடுக்கல. 2026 27 அதான் தர்க்கம் என்னன்னா, இப்ப என்ஓசிக்கு கொடுக்க வேண்டியது கடந்த 5 ஆண்டுகள்ல என்ஓசிக்கு கொடுத்த போது நீங்க பணம் வாங்கியதாக நான் சொல்லல. இல்ல பெருமாள், நான் சொல்றது 2026 27 1000 நாங்க சும்மா கொடுத்துட்டோம்னு சொன்னாரு. அது சும்மா தான் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றேனே ஒழிய நான் வேற ஒண்ணும் சொல்லல பெருமாள். தர்க்கத்தோட ஒரு நிமிஷம் நான் பேசுறத தெளிவா பாக்கத்தை ஏத்துக்கிறேன். இப்ப சும்மா தான் கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்ப என்ஓசி கொடுக்க வேண்டிய நேரத்துல அத பேசுறது நீங்க எவ்வளவு வாங்கிட்டு கொடுத்தீங்களா? தனியார் அத பேசுறதுக்கு நான் சொன்னது மெட்ரிகுலேஷன்ல இருந்து சிபிசி மாத்தறதுக்கு சொல்றாரு. நீங்க கொடுத்த 1000 சொல்லுவது, நீங்க சொல்ற
இல்ல, நீங்க சொல்றது கண்டினியூ இல்ல, professor, ஒரு நிமிஷம். அதுவுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் இல்ல, professor, ஒரு நிமிஷம், ஒரு ஒரு பள்ளி இல்ல, அதாவது நடத்துவதற்கு- அது வந்து பொதுவா இருக்கிற தகவல் தான், நீங்க அதை கிளாரிஃபை கூட பண்ணுங்க. இல்ல, இதுல என்ன ஒரே ஐயா சொன்னதுக்காக சொல்லிடுறேன். இல்ல, அவருடைய ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் சொல்றேன். இப்ப கவர்மெண்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 1113 ஸ்கூல்ஸ்னு சொல்றாங்க இல்லையா தொடர்ச்சியாக, அதுல பெரும்பான்மை என்பது என்னன்னா இந்த சிபிஎஸ்இ கன்வர்ஷன் இல்ல, தான். இல்ல, அதை வந்து இல்ல, இல்ல. தவறா எடுத்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பெரும்பான்மை பதில் என்ன சொல்லுங்க? மெட்ரிகுலேஷன் ஐயாவோட நேரம் நம்ம எடுத்துக்கூடாது. அதை ஐயா சொன்னதுனால பெரும்பான்மை பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் சரி. என்ஓசிங்கிறது தடையில்லாத ஒன்று, புதுப்பித்தல் ஒன்று இருக்கு, உரிமை புதுப்பித்தல். இரண்டுக்கும் சேர்த்து நாங்க எந்த விதமான தொகையும் அதில் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் 2025-26 இந்த என்ஓசி இருக்குல்ல கண்டினியூஷன் அஸ் த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு தொடர்ந்து வந்து ஆண்டுதோறும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுடைய கல்வி அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் ஆணையிட்டு உங்களுடைய இன்றைய கல்வி அமைச்சர் இருக்கிறார்களே ராஜ்மோகன் அதில் கலந்துகிட்டு பேசினாரு. இதுவரைக்கும் இருந்த சிக்கல்களை தீர்த்த கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ நான் வர்றேன், அடுத்தது போ. அதே மாதிரி தலைவர் கலைஞருடைய பெயரை சொல்றது அப்படின்னு ஒரு அமைச்சர் சொன்னார். அப்போ வந்து சிஎம் வந்து மன்னிப்பு கேட்டார். கேட்டு தானே ஆகணும், பண்ணுனது தப்பு இல்லை. as per the ruling of the அசம்பிளியில் ரூலிங் என்னன்னா முன்னாள் முதல்வர்கள் பெயரை சொல்லி யாரும் சட்டமன்றத்திற்குள் பேசக்கூடாது. அப்போ அந்த ரூலிங் இருக்கிற பொழுது நீங்கள் எப்படி பேசுனீங்க? அப்போ நீங்கள் தவறு, உங்களில் ஒருத்தர் தவறு செய்யும்போது ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், வருந்தி தான் ஆகணும் நம்ம சொல்றது. அந்த மாதிரி சரியா மன்னிப்பு கேட்க வைக்காம தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அது ஒரு தலைவன் அவரை விடுறத விட நம்மளே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதே மாதிரி சகோதரர் பேசும்போது இன்னொன்று சொன்னார், நாங்கள் 717 கடைகள் மூடினோம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆர்டிஐயில் கூட எந்த 717ன்னு தெரியல, எங்க மூடினாங்க அப்படிங்கிறது தவறான தகவல்ங்க. இல்ல 717 கடைகள் எங்கேயும் இல்ல. அது ரொம்ப அதிகாரப்பூர்வ பட்டியல் இல்ல. அதுதான் திரும்ப அவங்க தவறான தகவலை சொல்றாங்க. அதிகாரப்பூர்வ பட்டியல் இருக்கா? நீங்களே முடிவு பண்ணிக்கல. இல்ல அதிகாரப்பூர்வ பட்டியல் இருந்தா சொல்லுங்க. பட்டியலை வெளியிட்டாச்சு. யார் வெளியிட்டா? அரசு வெளியிடல தம்பி, அதை தவறா சொல்லுங்க. அரசு வெளியிட்டாச்சு. அரசு வெளியிடல. மதுவிலக்கு அமைச்சரோட ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு, போய் பாருங்க. மதுவிலக்கு அமைச்சரோட ட்விட்டர் ஹேண்டில் கடை கரெக்டா பாயிண்ட் பாருங்க. மதுவிலக்கு துறையோட அமைச்சரோட ட்விட்டர் ஹேண்டில் தான் வெளியிட இருக்குல்ல, அரசு இதழில் வெளியிடல. அந்த கடையை செக் பண்ணிக்கங்க. அரசு எங்க டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு போய் அரசியல்ல வெளியிடுவாங்க. ஆமா, என்ன காரணம்? அரசியல்ல எது வெளியிடுவாங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. டாஸ்மாக் ஒரு சின்ன நிறுவனம், அதுல 217 கடையை மூணு அரசியல்ல போய் வெளியிடுறாங்க. மாவட்ட வாரியாக எத்தனை கடைகள் மூடப்படும் அப்படிங்கறது வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. மூடப்பட்டிருக்குதே வெளியிடுறாங்க. எந்தெந்த கடைகள்ங்கறத அவங்க வெளியிடல. காரணம் என்னன்னா நாம கேள்வி கேட்கறதுக்கு அது மிக வாய்ப்பாக அமையும். இல்ல நீங்க சொன்ன அமைச்சரோட ட்விட்டர் ஹேண்டில் கடையோட எண் வரைக்கும் இருக்கு. எதனாலன்னா அதுல ஏதாவது நீங்க வந்துட்டு ஒரு குறை சொல்றீங்கன்னா அது வந்துட்டு அமைச்சர் ட்விட்டர் ஹேண்டில் பண்ண அதுல குறை சொல்ல என்னங்க இருக்கு? அவ்வளவுதான் பிரச்சனை. எங்க அரசாங்க வெளியிட 717 கடை எதுன்னு சொல்லியாச்சு. நான் சொல்றேன், இந்த திருப்பி பார்த்து தான் அவங்க அரசுக்கு எதிராக பண்ணிட்டே இருக்காங்க. நான் சொல்லிடுறேன், இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எதை நோக்கி போகிறார்கள் என்கின்ற ஒரு தெளிவு எனக்கு தெரியும். இப்போ தம்பி சொன்னார் பெருமாள் மணி, நாங்கள் வந்து அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து போட்டார். 7 முறை தலைமைச் செயலகத்திற்குள் டிரான்ஸ்ஃபர் நடந்தது இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்திலும் இல்லை. அதனுடைய அரசு அந்த அறிக்கை இருக்கு. 7 முறை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. சார், அதிகாரிகள் மாற்றம் ஒரு முதலமைச்சரோட prerogative சார். நான் பேசுறேன். அவர் யார வேணா பண்ணுவார். ஏங்க 300க்கு மேல ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, யார வேணாலும் மாத்தலாங்க. அவர் சொல்றத சென்ஸ் கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் இப்போ எங்கிட்ட இருக்க டேட்டா சொல்றேன், 3 முறை அதுக்கான செக்ரட்டரிஸ் வந்து 10 நாளுக்குள்ள மாற்றப்படுறாங்க. அப்போ இயல்பாக அவங்க கேட்குறது என்னென்னா, ஒரு செலக்டடாக உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஆய்வு செஞ்சு ஒரு ஆஃபீஸரை கொண்டு வரும்போது ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல ஏன் 3 முறை மாத்துறீங்க? அது முதல்வருக்கு உரிமைங்க. இல்ல உரிமைங்கிற அந்த உரிமையை தான் அவங்க வந்து விமர்சனம், அது எதிர்க்கட்சியா அவங்களோட விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. உங்க பதில சொல்லுங்க, அவ்வளவுதான். இல்ல நான் சொன்னது தம்பி, அவர் வந்து அதிகாரி, இது ஒரு குற்றச்சாட்டாங்க ஒரு அரசு மேல வைக்க அவர் எதிர்க்கட்சியோட விமர்சனமா சொல்றாங்க. நான் பதில சொல்லுங்க, ஒரு குற்றச்சாட்டாங்க கொண்டு போக வேண்டாம். அவர் முடிச்சிட்டோம். நான் சொன்னது அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அவர் தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஆட்சியை நடத்துகிறார் என்று நீங்கள் வைப்பீர்களே, ஆனால் அது தேர்ந்தெடுத்து வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய திறமை என்று சொன்னால் அந்த திறமையான முதலமைச்சர் ஏன் 3 முறை 10 நாட்களுக்குள் மாற்றினார்? அது அவரோட தனி உரிமைங்கிறாங்க. இல்ல, அது உரிமை இருக்கு. 100 முறை கூட உயர்த்தலாம், மாற்றலாம். நான் மாற்றக்கூடாதுன்னு சொல்லல, நீங்க வைத்த வாதத்திற்கான வாதம். அடுத்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 100 நாட்களில் இந்த அரசாங்கம்
பல இடங்களில் அவர்களினுடைய டெண்டர் 10 மணிக்கு டெண்டர் கொடுத்து 3:30க்கு மாத்துறாங்க. அதே மாதிரி டெண்டர் அறிவிப்பதற்கு முன்னால் வேலைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. இதெல்லாமா நாம் ஒரு அரசாங்கத்தினுடைய ஊழலற்ற நிர்வாகம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த கேள்விகளை நாம் வைக்கிற போதெல்லாம் அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் அவர்களிடம் பதில் இல்லை. பதில் இருந்தால் அவர்கள் பொறுமையோடு கேள்விகளை கேட்டுக்கொண்டு, இன்னொன்றும் சொல்லுகிறேன், அவரே சொல்லுகிறார், முதலமைச்சர் இன்னைக்கு 3 ஃபைல் என் கிட்ட இருக்கு. நான் என்ன சொல்றேன், தப்பு செஞ்சவங்க மேலே தண்டனை, அந்த தப்பு செஞ்சவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன அஸ்ட்ராலஜர்ட்டியாக கேட்கணும்? உங்கள் டேபிளுக்கு ஃபைல் வந்துருச்சு இல்லை, ஏன் உட்கார வச்சுட்டு இருக்கீங்க? நான் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு முதலமைச்சர் உங்கள் டேபிளுக்கு 3 பேர் 3 துறையில் ஊழல் நடந்திருக்குன்னு ஃபைல் வந்துருச்சு. நீங்கள் நல்ல முதலமைச்சர்னா என்ன பண்ணணும்? உடனே நடவடிக்கை எடுக்கங்கிறான். யாராக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் திமுக பயப்படாது. நீங்க எங்க அமைச்சர்கள் தவறு செய்திருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஆட்சியில் இருக்கிற போதே மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அன்னைக்கு எங்க எம்பியின் மீது குற்றச்சாட்டு வந்தது. அண்ணனுக்கு தெரியுமா, எங்க கடலூர் எம்பி மீது குற்றச்சாட்டு வந்தது, கைது பண்ணாரா இல்லையான்னு கேளுங்க. தவறு செய்தால் நடவடிக்கை எடுங்க. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு கொள்கை வழியில் வரக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். மக்கள் நலனில் அவர்கள் அவங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிற விஷயம் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்ட முன்னாடி ஒரு காலங்காலம் ஒரு வரலாறு இருக்கும். போராட்டங்கள் மூலமாகவும் சரி, மக்கள் நலன் மூலமாகவும் சரி, களத்தில் நின்று மக்களோட மக்களாக நின்று அதன் மூலமாக ஆட்சி கட்டில் வரும்போது வரக்கூடிய திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக இருக்கும். இப்படி எதுவுமே இல்லாமல் ஆட்சிக்கு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய பேராபத்தில் கொண்டு போய் விடுவிக்கக்கூடிய அபாயம் நிறைய இருக்கிறது. இப்போ 100 நாட்களில் விஜய் ஏதோ வானவிலை வளைச்சிட்டாரா, இந்தியாவே திரும்பி பார்த்துச்சா, உலகமே திரும்பி பார்த்துச்சா, அந்த மாதிரி எதோ பண்ணாலும் எதுவுமே கிடையாது. 100 நாட்கள் அரசோட நிர்வாகம் அது பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தது. அதை இவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். போன ரவுண்டில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்டு அதோட முடிச்சிருங்க உங்களுடைய இறுதி கருத்தை. எம்எல்ஏக்கள் போகிறது அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்களா, அதுவும் சேர்த்து சொல்லிடுங்க. அவங்க தரப்பில் சொல்லக்கூடியது என்னன்னா, யாரையும் நாங்கள் வற்புறுத்தி அழைக்கவில்லை, விரும்பி வருகிறார்கள்ங்கிறாங்க. அதையும் சேர்த்து நான் அதுதான் விஞ்ஞான குதிரை பெறும் டீசெண்டாக சொல்லிட்டேன். சட்டத்தின் பார்வையில் ஒருத்தர் ராஜினாமா செய்கிறாருன்ற ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறாரு, ஏன் ராஜினாமா பண்ணுன்னு கேட்க முடியாது. ஆனால் ராஜினாமா பண்ணி போகிற இடம் எங்கே இருக்குது? கட்சிக்கு போகாமல் சட்டப்பேரவை மட்டும் இல்லாமல் செக்ரட்டேரியட்டே கட்சி ஆஃபீஸாக நடத்துகிற விதத்தில் நாமளும் பார்க்குறோம். செக்ரட்டேரியில் முதல் மாடியில் போய் ஒரு அமைச்சரை பார்த்து கட்சியோட ஐடென்டி கார்டு வாங்கிக்கிறது, சால்வையை பூத்திக்கிறது அப்படிங்கிற அந்த கேலி கூத்து விஷயங்கள்லாம் பார்க்குறோம். நான் இப்போ சொல்ல வருது என்னென்னா, எந்த ஒரு கள போராட்டமும் இல்லாமல் மக்களுடன் மக்களாக நிற்காமல் வெறும் சினிமா துறையின் வெளிச்சம் அந்த பிரபலம் மட்டுமே ஒரு மூலதனமாக வைத்து இன்று ஆட்சி கட்டில் அமர்ந்து கொள்கை வழி அரசியலை திணறுவது தெளிவாக தெரியுதானே. இது எங்கே போய் ஆபத்தில் முடிய போகுதுன்னு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். 717 மதுக்கடையில் மூடிட்டாங்க. அப்போ அவருடைய கொள்கைகளில் மது விலக்கு என்பது தமிழகத்தில் இருக்கா, அதை பற்றி எங்கேயாச்சும் பேசியிருக்காங்களா? அதை நோக்கி தான் அவங்க பயணமான இது வரைக்கும் எனக்கு தெளிவில்லை. இருந்தால் சொல்லட்டும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவி அம்மா காலத்துலேருந்து படிப்படியான மது விலக்கு, பூரண மது விலக்கு தான் தமிழ்நாட்டினுடைய கடைசி இதாக இருக்கணும், கோலாக இருக்கணும். படிப்படியான மது விலக்காக இருக்குன்னு சொல்லி 500 கடை குறைக்கிறது, 500 கடை குறைப்போம். அதன் வழியில் இந்த 717 முத்திரை குத்த ஏன் இந்த முயற்சி நடக்குது அப்படின்னா, நாங்களும் அதை நோக்கி தான் பிறகு விளம்பர தேவை. ஆனால் களத்தில் நடக்கிறது என்ன? 717 மூடிட்டேன், ஆனால் ஆன்லைனில் சரக்கு வாங்கிக்க, வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடு, அங்கே போய் அந்த ஆன்லைனில் காமிச்சா சரக்கு ரெடியாக இருக்குது, சரக்கு வாங்கிக்கும். அப்போ இது ஒரு வியாபாரத்தை பெருக்கும் நுட்பமாக இல்லை பூரண மது விலக்கை நோக்கி நகர்கிறது? அது மாதிரி ஒரு கொள்கை வடிவு இருக்கா? இதுதான் வித்தியாசம். நீங்கள் சரக்கு விற்கிறத பெருக்கணுங்கிற முடிவு பண்ணுறீங்க. காலத்தின் சூழலில் எல்லாமே காமர்ஸில் மாறி இருக்கும்போது டாஸ்மாக் காமர்ஸில் கொண்டு போய் சொல்லுறீங்க. வீடு தேடி சரக்குன்னு இன்னும் அறிமுகப்படுத்தலை, அவ்வளோ மட்டும்தான். அது மட்டும்தான் மிச்சம். நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி போய் வாங்கிக்க, அவ்வளோதான். ஆனால் விதை போட்டால் என்னவோ அதுக்கு தான் பலன். விதை ஒன்று போட்டால் சொரம் ஒன்று முழக்கமாக தமிழில் கேட்குற மாதிரி முதலாவது நிதிநிலை அறிக்கை என்பது அடுத்த 5 ஆண்டுகளுக்கான கனவு திட்டமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத அனைவரும் எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் மரியாதைக்குரிய தாவாக்க ஆதரவாளர் பேசுகிற பெருமாள்மணி அவர் சொல்கிறாரு, முதல்வர் எல்லாத்தையும் பார்த்து போடுறாரு. முதல்வர் எல்லாம் பார்த்து யாரை போடுறேன்னா, சினிமா துறையில் ஃபினான்சியராக இருப்பவரும் அவர் படம் நடிப்பதற்கு முதலீடு செய்தவர்களையும் கொண்டு போய் பொறுப்பில் போடுறாரு. ஒரு டெல்லி பிரதிநிதிங்கிறவர் அவர் படத்தோட ப்ரொடியூசரை போடுறாரு. அவருடைய உதவியாளர் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படுகிறது. சரி, வாழ்த்துக்கிறோம், அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு அமைட்டும், நல்லா பண்ணட்டும். ஆனால் இதனுடைய விடை எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னா, இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் இவ்வளோ கடன் இருக்கும்னு நினைக்கல, இவ்வளோ கடன் தமிழ்நாட்டுக்கு இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ கடன் இருக்குது, அதனால் இங்கே எந்த திட்டத்தையும் செய்ய முடியாது. சரி, மகிழ்ச்சி, எந்த திட்டத்தையும் செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிறீங்க. இது வெளிப்படைத்தன்மையா? இது கிடையாது. இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா சொல்கிறாங்க,
நாங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் பிபிபி மாடலில் கொண்டு வரப்படுகிறோம். பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப். அதாவது ஒரு அரசாங்கம் மக்களிடம் பெறப்பட்ட வரி பணத்தை எவ்வாறு கையாளுகிறது, திட்டமாக தர வேண்டும், மக்களுடைய அடிப்படை தேவைகளை அதன் மூலமாக நிவர்த்தி செய்ய வேண்டும், பணம் பற்றவில்லையான் கடன் பெற்று செய்ய வேண்டும். இது மட்டும்தான் மூலாதாரமே ஒழிய ஒரு தனியார் கைவசம் ஒப்படைப்பது என்பது அரசாங்கத்தினுடைய வேலை அல்ல. தனியார் யாருமே அரசாங்கம் செய்வது போல் மக்கள் நலனும் செய்ய மாட்டாங்க. வியாபாரி வியாபாரமாக தான் வருவாங்க. இதன் மூலம் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் தான் வரப்போகிறாங்க. ஒரு அரசாங்கம் முதல் நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் பிபிபி மாடலை கொண்டு வருகிறோம் என்று சொல்வதே இந்த அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பையும் மக்கள் நல திட்டங்களையும் தனியாரிடம் கொண்டு போய் தாரை வாய்ப்பதற்கான முதல் விதையை போடுறாங்க. அதனால இவர்களுக்கு தெளிவு இல்லைங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு பொம்மலாட்டத்தின் பொம்மையாகத்தான் எனக்கு தென்படுகிறார். ஏனென்றால் அவரிடம் முழு அதிகாரம் இல்லை, அவருடைய எண்ணிக்கை இல்லை. 117 தாண்டி போல சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது அவர்கிட்ட. கூட்டணி கட்சி 2 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியை வச்சு தான் அவர் நம்பிக்கையோடு ஆட்சி நடத்தணும். அவர்கள் ஆட்சி வெளியில் இருக்கிறோம், ஆட்சிக்குள்ளே வருகிறோம் என்று நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்பதற்கு உதாரணம் கள்ளக்குறிச்சியில் விசிகா மாநாடு நடக்கும்போது பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டதே இதற்கு ஒரு உதாரணம். அதாவது கூட்டணி கட்சிகள், ஆதரவு கொடுத்த கட்சிகள் தங்களுடைய தேவைக்கு இவர்களை ஆட்டுவிக்கக்கூடிய காலம் துவங்கி இருக்கிறது. அதனுடைய முதல் புள்ளி தான் நேற்று நடந்த மாநாடு. அப்போ விஜய் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பார் என்றால் கிடையாது. அவர் ஒரு பொம்மலாட்ட பொம்மையாகத்தான் இருப்பார். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி ஒரு நிதிநிலை அறிக்கையில் தனியாரிடமும் நாங்கள் செல்வோம், பிபிபி மாடலை கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்ற காய் நிறுத்துவதும், திரைத்துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு அரசாங்க பதவியை கொடுத்து அழகு பார்ப்பதும், கொள்கை வடிவில்லாமல், கொள்கை தெளிவில்லாமல், மாண்பும் இல்லாமல், அரசியலும் தெரியாமல், அரசாங்கமும் தெரியாமல் முதல் கோணல் முற்றிலும் கோணலமாக ஆரம்பித்திருக்கிறது இந்த 100 நாட்கள். என்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எந்த நோக்கத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் எதுவெல்லாம் சரியாக இருக்க வேண்டும், நிர்வாக குறைபாடு, அதிகாரிகள் மாற்றம், அதெல்லாம் நாம் விவாதிக்கக்கூடிய செய்திகளை தவிர அது மிகப்பெரிய அளவிலுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பாதித்து விடாது என்கிற நிலையில் போதைப்பொருள் ஒழிப்பு என்பதும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பதும் இப்பொழுது விரிவாக பேசக்கூட்டு. இந்த இடத்துல யாரும் அதை பேசலை. நான் முக்கியமாக பேச நினைப்பதே அதை மட்டும்தான். தலைவலியாக ஆரம்பித்து வயிற்று வலியாக ஆரம்பித்து புற்றுநோயாக புறையோடி போயிருக்கிற சூழ்நிலையில் இந்த 2 போதைப்பொருள் ஒழிப்பும் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, இந்த 2ஐயும் சரி செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய இளைஞர் சக்தியை நாம் இழக்க நேரிடும். இப்போவே 28 ஆவரேஜ் வயசு தமிழ்நாட்டில். நீங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார் போனால் 21 வயசு தான். இன்னும் 2050 34 வயசு ஆவரேஜுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடுடைய குழந்தை பிறப்பு சதவீதம் இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது ஒரு எதிர்காலத்து சமூகத்தை கட்டமைப்பதற்கு அந்த போதைப்பொருள் ஒழிப்பில் இந்த அரசாங்கம் முனைப்பு காட்டி இருக்கிறதா? புற்றுநோயாய் போயிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் என்ன தொடர்ந்ததோ அது இன்றைக்கும் இருக்கிறது. அதை கடந்த காலத்தில் அந்த ஆட்சியில் எதன் மூலமாக அதை குறைக்க நினைத்தார்கள், என்னவெல்லாம் திட்டம் போட்டு கொண்டு வந்தார்கள், அந்த திட்டத்தை மேன்மைப்படுத்தி இந்த அரசு அது போதைப்பொருள் ஒழிப்புக்கு பயன்படுத்துகிறதா, என்ன நிலையில் இப்பொழுது இருக்கிறது என்பதை வெளிப்படையாக பேச நான் ஆசைப்படுகிறேன். பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றச்சாட்டுகள் குறித்து பார்க்கிற பொழுது நீங்கள் 2022க்கு பிறகு 2024 NCRP ரிப்போர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சி காலத்தில் 30லிருந்து 40% பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, முதியோர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருந்தது திமுக ஆட்சியில். இது NCRP கொடுத்துருக்கிற டேட்டா. உண்மை டேட்டா வேணால் டேட்டா விட்டு அப்படியே நான் கையில் கொடுத்துட்றேன். நீங்கள் குழந்தைகள் மீதான தாக்குதல் 17%, பெண்கள் மீதான வன்முறைகள் 30% உயர்ந்திருக்கிறது என்பதுதான் NCRP 2024 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். அது வரைக்கும் கொடுத்துருக்கிற டேட்டா. இப்பொழுது இந்த ஆட்சி வந்தவுடன் காவல் நிலைய மரணங்கள், ஆணவ படுகொலைகள் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருப்பதையெல்லாம் நான் எல்லாமே எதிர்க்கட்சி சும்மா சொல்கிறாங்கன்னு சொல்ல, அதில் உண்மை இருக்கிறது. அது நடைபெறாமல் பார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்த போதை ஒழிப்பும் பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது ஒரு பீக்குக்கு வந்துருச்சு. அதிமுக ஆட்சி காலத்திற்கு அடுத்து திமுக ஆட்சி காலத்தில் அதை குறைக்க வேண்டும், அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான முயற்சிகள் தாவேக அரசு ஈடுபடுகிறது. இன்னும் வேகமாக, இன்னும் அழுத்தமாக ஈடுபட வேண்டும் என்பதை என்னுடைய பார்வை. இப்போ இந்த 2வது சுற்று முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா போதை ஒழிப்பு, போதை லஞ்சத்தை ஒழிக்கிறோம், போதை ஒழிக்கிறோங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு நபர் நேரடியாக காணொலியில் தெரியுது ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துவதை போல ஒரு காணொலியை எடுத்து வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அவர் மீது வழக்கு தொடுந்து அது உண்மையிலே போதைப் பொருளா இல்லை அவர் சுய விளக்கம் கொடுத்தது போல் ஒரு மாத்திரையான வழக்கு தொடுந்து பதிவு செஞ்சு அதை நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா, இல்லை அவர் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாருங்க அதனால் அது மாத்திரையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விடுவீங்களா?
எது சரியான நடவடிக்கை? ஒரு அரசாக நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கணும்? உங்களுடைய அமைச்சர் நேரடியாக அப்படி ஒரு காணொலியில் மாட்டி அந்த காணொலி நேரடியாக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து அவ்வளவு குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் எழுந்த பிறகும் இது வரைக்கும் அவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன ஏதாவது இருக்கா? அப்போ நீங்கள் போதையை ஒழிக்கிறதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிறத எப்படி நம்புறது? அவர் செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிட்டா போதும்பா அப்படின்னா போதை செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் இனிமேல் நான் வந்துட்டு போதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீடியோலாம் காணொலியெல்லாம் மாட்ட பிறகு ஆதாரப்பூர்வமாக மாட்டினா கூட அது இல்லைங்க மாத்திரைன்னு செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணால் போதுங்கிறத நீங்கள் உணர்த்துகிறீர்களா? நான் அப்படி சொல்ல இல்லை நான் உங்களை சொல்கிறேன். அரசு மீது விமர்சனம் வைக்கிறேன். அரசு மீது விமர்சனம் வைக்கிறேன். சரிங்களா? சரி, லஞ்சத்தை ஊழலை நாங்கள் ஒழிக்கிறோம், அதுதான் எங்களுடைய முக்கியமான இது அப்படிங்கிறாங்க. லஞ்சம் வாங்கினா விட மாட்டோம், வாங்கினவங்களையும் விட மாட்டோம், வாங்கவும் விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? அவங்களெல்லாம் இங்கே கட்சியில் சேர்த்துக்குவோம், கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துருவோம், அதனால வந்துட்டு லஞ்ச ஊழல்லாம் வந்துட்டு ஒழிஞ்சிரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இவர்களுடைய இதாக இருக்குது. முதலீட்டாளர்கள் மாநாட்டை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் வந்துட்டு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு 67,000 கோடி முதலீட்டை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க எம்ஓயூவில். அந்த எம்ஓயு கையெழுத்திட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, செய்தி ஊடகங்களில் வந்திருக்க விஷயத்தை சொல்கிறேன் நான். 5 லட்சம் மட்டுமே கேபிட்டல் கொண்ட ஒரு நிறுவனம் 10,000 கோடிக்கு எம்ஓயு போட்டிருக்கு. இந்த 67,000 கோடியில் 10,000 கோடி எம்ஓயு எப்படின்னா முதலீட்டாக 5 லட்சம் மட்டுமே கொண்ட ஒரு நிறுவனம் போட்ட கையெழுத்து. எங்கேருந்து 10,000 கோடி அவர்களுக்கு வரும்? யார் கொடுப்பா? எங்கேருந்து இன்வெஸ்டர்ஸ் அவங்க கொண்டு வருவாங்க? முதல்ல கேள்வி இருக்குல்ல. அப்படியாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக நம்ம என்ன வேணால் கையெழுத்து போட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கன்வர்ஷன் எங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் முடிச்சிடுறேன். அதாவது யாரும் லஞ்சம் கொடுக்காதீர்கள்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ண ஒரு முதல்வர் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்களாக்க கேள்வி கேட்குறாங்க. இது வரைக்கும் இருந்த ஏதாவது முதல்வர்கள் லஞ்சம் கொடுங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்படி அவங்க கொடுத்ததாக கூட வச்சுக்கும், இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு மோசமானவங்கன்னு கூட வச்சுக்கும். நான் கேட்குற கேள்வி என்னென்னா, லஞ்சம் வாங்காதீர்கள் அப்படின்னு அதிகாரிகளை நோக்கி நீங்கள் ஏன் சொல்லலை? ஏன்னா அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க, அந்த பயம் இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட போய் சொல்கிறேன் லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டினீங்கல்ல, இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கப்படுகிறதா இல்லையா? வாங்கப்படுதா இல்லையா? அப்போது அந்த பாட்டிலுக்கு 20 ரூபா யார் வீட்டுக்கு போகுது? 30% வந்துட்டு பார்ட்டி ஃபண்டுங்கிறீங்களே, 30% பார்ட்டி ஃபண்டு வாங்கி தான் வந்துட்டு அவங்க கட்சியை வளர்த்தாங்க எல்லாம் சொல்கிறீங்கல்ல. இன்னைக்கு தேதியில் அந்த 30% கமிஷன் தடை செய்யப்பட்டதா இல்லையா? தடை செய்யப்பட்டதுன்னா அது உங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் ஏன் வரல? வந்திருக்கணுமா இல்லையா? அதை கொண்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டினுடைய கடன் அடைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திருக்கலாமா இல்லையா? கடன் வாங்காத ஒரு மாநிலமாக மாற்ற முடியுமா இல்லையா? இதை எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத நமக்கு உண்டான கேள்விகள். மொத்தத்தில் இவர்கள் எல்லாமே போலியாக ஒரு விஷயத்தை, பிம்பத்தை மட்டுமே கட்டமைத்து கொண்டு இருக்கிறார்கள். வேலையில் எதுவும் இல்லை. திரு ஜெகதீஷ் பண்ண நீங்கள் அது நான் பார்க்குறேன். இதில் யார் திமுக, யார் அண்ணா திமுக, நாம் தமிழர்னே எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் டைம் அதாவது ஒரு இல்லை சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்குது. இது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு இவர் சொல்கிறாரு, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத, ஏன்னா தொடர்ச்சியாக திருப்பி ஒரு விஷயத்தை சொன்னால் அது உண்மையாயிடுங்கிற மாதிரி. இது ஒரு ரியல் அரசு அப்படின்னு. இது உண்மையிலே ஒரு ரியல் அரசு. எதுவுமே செய்யாத ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, தம்பி நான் முன்னால் இருந்தேன், அதற்காக வேலை செஞ்சேன். 16 ஆண்டு காலமாக நம்ம பேசியே ஒன்றும் பண்ண முடியலைங்கிற ஒரு ஆதங்கத்தில் தம்பி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற போதே அப்பொழுதே அரசு ஓட்டு போடலைங்கிறதுக்காக ஒரு இயக்கம் அப்படி சொல்லவே இல்லையே. ஆண்டுகள் விரக்தின்றீங்களே. இல்லை ஆண்டுகள் பேசி இன்னும் பேசித்தானே இருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கம் எதுவுமே செய்யாத ஆட்சி கொண்டுட்டார. கட்சி ஆரம்பிக்கப்பட்டது 2 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போ 3 ஆண்டுகளாக போகிறது. ஆனால் 30 ஆண்டுகளாக ரசிகர் மன்றமாக இருந்து, விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து, மக்களுக்கு தேவையான எண்ணற்ற சேவைகளிலும் போராட்டத்திலும் கட்சி ஈடுபட்டிருக்கிறது நான் பட்டியல் போடுறேன். இப்போ கொடுக்குற இந்த தங்க மோதிர திட்டம், அப்போவே தான் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மாவட்ட செயலாளர்கள், அங்கே இருக்க கட்சிக்காரர்களே நிதியை திரட்டி ஒவ்வொருவருக்கும் தங்க மோதிரத்தை போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் படிக்கிற குழந்தைகளுக்கு இரவு படிப்பகம், விஜய் படிப்பகம் என்று தொடர்ந்து நடத்தினார்கள். ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ரொட்டிப்பால் திட்டம் குழந்தைகளுக்கு கொடுத்தார்கள். விலையில்லா விருதும் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக இன்னும் பல மாவட்டங்களில் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனவுணர்வு உள்ள இவர் பட்டியல தமிழ்நாடு நடந்துச்சா? என்னங்க இவர் சொன்ன பட்டியல தமிழ் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு யதார்த்தமே எதுவும் தெரியாது. அதான் பிரச்சனையே. தமிழ்நாட்டில் நடந்தது, எல்லா இடத்துலயும் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? ஏன்னா அந்த ஊர்ல இன்னமும் விலையில்லா விருந்தகம் நடந்துகிட்டே இருக்குது. வேணா உங்களுக்கு பட்டியல் தரம் போய் பாருங்க, நீங்க போய் விசாரிச்சு கூட பாருங்க. நடக்கலைன்னா அப்புறம் வந்து சொல்லுங்க. அதுதான். ஏன்னா நீங்க எதுவுமே ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பார்ப்பதில்லை, குறையே சொல்லிட்டு இருக்கிறது. தம்பி சொல்றாரு, தம்பியினுடைய தலைவர் அவர்கள்
நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன விஜய் அரசியலுக்கு வராராமே, ஏன் வரட்டுமே, 160 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, வரட்டுமே. இப்போ என்ன ரஜினி வரணும்னு சொல்லுவேன் நான். இங்கே தமிழ் இனத்துக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. தம்பி வரட்டுன்னு சொன்னவர்களுடைய உறுப்பினர் தான் தம்பி, எதுவுமே செய்யலை. இது வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அதாவது ஏன் சொன்னோன்னா, ஒரு அரசியல் இருக்கும்போது தான் நிர்வாகத்தை பற்றி தெரியும். அரசு பள்ளிகளுக்கு எப்படிங்க புதுப்பித்தல் கொடுக்க முடியும்? தனியார் பள்ளிகளுக்கு கொடுத்தாங்க. அரசு பள்ளிக்கு புதுப்பிப்பதும் என்ஓசி கொடுக்கறதுக்கு வேலை இல்லை. தனியார் பள்ளிகளுக்கு தான் வருடம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிப்பதும் என்ஓசி கொடுக்கறதும் இருக்குது. ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்நாடகத்தில் பிரச்சனை. நாங்கள் வந்து ஐயோ நெய்தல் படை அனுப்புவோம்லாம் பேச முடியாது, புரியுதுங்களா? ஐயோ தமிழ்நாடு வந்து இதாகிடுச்சு, திவால் ஆகிடுச்சுன்னா மஞ்சள் நோட்டீஸ் குடிப்பெல்லாம் பேச முடியாது. எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றால் அரசை நடத்துகிறோம். நம்ம என்ன அங்கே போய் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்கள். உயர் விசாரணைக்கு ஆணையிட்டு இருக்கிறோம், அவர்களுக்கான நிவாரணத்தை கொடுத்துருக்கிறோம். விசாரணையை நம்ம எப்படி நடத்தணும்னு அதுக்கு ஒரு ஆணைக்குழு நியமிச்சிருக்கிறத எங்கள் இவர் சொல்கிறாரு. இதை தான் நாங்கள் ஒரு அரசு நடக்க முடியும். நம்ம என்ன படைத்தரத்தில் போய் சண்டை போட முடியுமா? இல்லை, அப்படி கேட்கல தம்பி. உங்களை அதாவது நம்ம என்ன விமர்சனம் வச்சோம்னா, உடனடியாக முதலமைச்சர் வந்து நீங்க பாருங்க, அதாவது நம்ம சொன்னது வந்து நீங்க அதை செய்யுங்க, ஏன்னா எங்களுக்கும் தெரியும், சரியா? நம்ம ஒரு மாநில அரசு இன்னொரு மாநில அரசுக்கு என்ன செய்ய முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். குயிக் ரெஸ்பான்ஸ், உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாருங்க. நீங்க பார்க்கல, உங்களுக்கு தகவல் லேட்டா சும்மா இருந்தீங்க. இல்ல கிடையாதுங்க. அந்த பிரச்சனை பாதிக்கப்பட்ட பிறகு அது தெரிந்த உடனே தகவல் போன உடனே அவர் வன்மையாக கண்டிக்கிறேங்கிற செய்தியை போட்டாரா இல்லையாங்க? அதனால அந்த 3 குடும்பத்துக்கு நியாயம் கிடைச்சிடும். 3 குடும்பத்துக்கு நியாயம் நியாயம் கிடைப்பதற்கு உங்களுக்கு என்னன்னா என்ன, அதுக்கப்புறம் தற்காலிக தார்பாய் எங்க ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு 100 நாள் கட்ட முடியுமா? வெங்காய கிடங்கு பல லட்சம் மெட்ரிக் டன் கிடக்கிற கிடங்கை கட்டுக்கிறோன்னு இருக்கும். நெல் கிடங்கு கட்டுக்கிறேன்னு நிதிநிலை அறிக்கையில் வந்திருக்குது. தார்பாய் தேவையா இல்லையா? 43,000 தார்பாய் சொன்னது வந்து அது எந்த விதத்தில் தப்பாயிடும்? இதையெல்லாம் அரசுடைய திட்டம் இல்லையா? இது எதிர்கால திட்டத்தை கருத்தில் கொண்டு தான் இந்த விசனைக்கு 100 நாள் மட்டும் இல்லை, இது வரக்கூடிய தலைமுறைக்கான நூற்றாண்டுகளுக்கான திட்டமாக தான். இது ஒரு முதல் அடியை தான் எடுத்து வைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுற தப்பு அப்படின்னா அதை கட்டாயமாக தமிழக வெற்றிக் கழகம் திருத்தி கொள்ளும், புரியுதுங்களா? சரி, அதை சரின்னு சொல்லும்ல. காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணில் இரு கண்கள்ங்கிறாரு. ஆக மட்டும் இவங்கெல்லாம் சொல்ல போனால் கட்டாயமாக இந்த அரசை ஆதரிக்க வேண்டும். திருமணி, இந்த ஊழலை பொறுத்தளவில் ஒரு வாதம் வைக்கப்படுது. இப்போ வந்து 30% வந்து ஊழல் இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஏன் அது உடனே இந்த பட்ஜெட்டில் நீங்கள் சேமிச்சிட முடியும் அப்படின்னு? பட்ஜெட்டை பொறுத்தளவில் வருவாய் செலவுகள், மூலதன செலவுகள்னு 2 இருக்குது. இப்போ ஒவ்வொரு கான்ட்ராக்ட், ஒவ்வொரு டெண்டர் நம்ம விடும்போதும் அதிலேருந்து ஒருத்தருக்கு கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணுறோம். அந்த டெண்டருங்கிறதோட அளவு வந்து 1 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து பல ஆயிரம் கோடிகள் வரைக்கும் போகுது. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்லேயும் தான் இந்த ஊழல் நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டை நீங்கள் அலாட் பண்ணும்போதும் அது ஒரு 1 லட்சத்துக்கான ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். அதில் அந்த இதை சிறிய வேலையை எடுத்து செய்யக்கூடிய நான் குறிப்பிட்ட முக்கூட்டு அரசியல், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாக பொறுப்பில் இருக்க அரசியல்வாதி, அந்த கான்ட்ராக்டர், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரி, இவங்களுக்குள்ளே நடந்து தான் அது பண்ணுது. அப்போது ஒரு அரசு ஊழலுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்ன உடனேயே நீங்கள் பட்ஜெட்டில் அந்த 30% தொகையை சேமிச்சிட முடியும் அப்படின்னு கற்றறிந்தவர்கள் சொல்கிற போது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், இல்ல ஒரே ஒரு விஷயம். ஏன்னா நான் சொல்லி இல்ல இதை நாங்க சொல்லல, ஐயா விஜய் அவர்கள் சொன்னார். ஏன்னா விஜய் அவர்கள் சொன்னார், என்ன சொன்னார்னா, எங்க இருந்து உங்களுக்கு நிதி ஆதாரம் கிடைக்கும், இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு எங்க இருந்து நிதி ஆதாரம் கிடைக்கும்னு கேட்டதுக்கு, ஸ்டாலின் ஐயாவோட டாக்ஸ் 30% நான் மிச்சம் முடிச்சு இந்த நிதி ஆதாரத்தை செய்வேன் அவர் சொன்னார். அதனாலதான் அது பட்ஜெட்ல வரேன்னு கேட்கிறோம். இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவில் ஒரு இடம், அதாவது பட்ஜெட் மாநில 1 லட்சக்கணக்கான கோடி, அதை விட்டுருங்க. 6 கோடி ரூபாய்க்கு ஒரு அரசு ஒரு ஜீவோ போட்டிருக்குங்க. 6.58 கோடி ரூபா, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொரு மாவட்டங்களையும், அவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, அவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விஐபி விவிஐபி மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். முக்கியஸ்தர்கள் போகிற போது, இப்போ அண்ணன் கூட மாவட்டங்களில் ஒரு விஐபி தான். அப்போ விவிஐபி மூமெண்ட்டுக்கு போகிற போது அவங்களோட புரோட்டோகால் செலவுன்னு ஒன்று இருக்குது. அதை புரோட்டோகால் தாசில்தார்னு ஒருத்தர் பார்ப்பார். சார், இந்த அரசு லஞ்ச ஊழல் ஒழிப்பில் எவ்வளவு கவனமாக இருக்குங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இவ்வளவு நாட்களும் அத்தகைய செலவுகளை வந்து இப்போ ஒருத்தர் வருகிற போது தங்குற செலவு, உணவு, மற்ற சில செலவுகள் எல்லாம் இருக்குது. அதற்கெல்லாம் வந்து பணத்தை அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வெவ்வேறு வழிகளில் தான் திரட்டினாங்க. இப்போ இந்த அரசு சொல்லுது, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் அந்த ஆர்டர் எடுத்து படிச்சிங்கன்னா அதில் ஒரு பிரமாதமான ஒரு இடம் இருக்குது. ஒரு விஏஓக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசு நிர்வாகத்துக்குள்ள
இது போன்ற இதர செலவுகளை செய்கிற போது கூட இப்படி கார் இருந்தா தான் எம்எல்ஏ அவர் சட்டமன்ற தொகுதியில நல்லா வேலை செய்ய முடியும் சொல்லி கார் கொடுப்போம். சரி. 75,000 ரூபாய் வந்து பிஏக்கு சம்பளம். உங்களுக்கு தெரியும். அதுல 7,500 மொபைல் போன். உங்களுக்கு தெரியும். ஐயா நீங்க தனியார் ஐயா இருங்க. அதுக்கு ஐயா உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க தனியார்லயும் பெரிய பொறுப்புல இருந்திருக்கீங்க, ஆட்சி அதிகாரத்துல. ஐயா நான் கேட்டது அடிப்படையா கார் இருந்தா ஒரு சட்டமன்ற ஐயா இங்க பாருங்க, மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அரசு அதாவதுங்க ஐயா, அரசு பொறுப்புகள்ல இருக்கிறவர்களுக்கு அரசு வாகனங்கள் கொடுக்கிறதுங்கிற நடைமுறையை இந்த அரசு கொண்டு வரல ஐயா. ஒன்றிய பெருந்தலைவர்னு ஒரு பதவி இருக்கு, மாவட்ட அளவில் ஊராட்சி ஒன்றியம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கே வாகனம் இருக்கு, யூனியன் சேர்மனுக்கே வாகனம் இருக்கு. நீங்க 4 அல்லது 5 ஒன்றியம் சேர்ந்து தான் ஒரு தொகுதியாக வரும். அப்போ அந்த எம்எல்ஏக்கு வாகனம் இல்லை ஐயா. அரசு அதிகாரிகளுக்கு வாகனம் இருக்கு, அமைச்சர்களுக்கு வாகனம் இருக்கு, முதலமைச்சருக்கு கார் கேடே இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இது ஒரு விடுபட்ட இடம். நான் என்ன கேட்குறேன், எம்பிக்களுக்குமே கூட கார் கொடுக்கலாம். இப்போ என்னன்னா, இந்த கார் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முதல் வருஷத்தில் ஒரு 72 கோடி செலவாக போகுது கார் வாங்குகிற பொழுது, பிறகு ஆண்டுக்கு ஒரு 25 கோடி ரூபாய் செலவாக போகுது. ஆனால் இதன் மூலம் சொல்ல வருகிற செய்தி என்ன, உங்கள் கைகள் சுத்தமாக இருக்கணும், நீங்கள் எனக்கு தேவையின் நிமித்தம் நான் கை நீட்டிட்டேன்னு வரக்கூடாது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபெசிலிட்டேஷனை பண்ணி கொடுத்து இன்னொரு விஷயத்தை உறுதிப்படுத்துது. இப்போ நானே விட்ட ஒரு பாயிண்டை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றார். அப்போ இந்த அரசாங்கம் எந்தெந்த இடத்துலலாம் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறது. ஒரு புது முதல்வர், ஒரு புது அரசு, அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர அல்லது ஐயா சபாநாயகராக இருக்கிற இவர்கள் இருவரையும் தவிர பலரும் சட்டமன்றத்திற்கு மிகவும் புதியவர்கள். நீங்கள் ட்ரெஷரி பெஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய ஆளுங்கட்சி தரப்பையும் எதிர்த்தரப்பையும் பார்த்தீங்கன்னா வயதிலையும் அவர்கள் அதிகமானவர்கள், அரசியல் அனுபவத்திலும் அதிகமானவர்கள், ஆட்சி அதிகாரத்திலும் அவர்கள் அதிகமானவர்கள், சொத்து மதிப்பும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆளுங்கட்சி தரப்பு என்பது இன்றைக்கு எப்படி 77 எளியவர்கள் உள்ளே போனார்களோ, எப்படி 67 ஏழை எளிய சாமானியர்கள் உள்ளே போனார்களோ, அதே போல மிகவும் சாதாரணமானவர்கள் சாமானியவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டார்கள். இவர்களை எல்லாம் வைத்து ஒரு நேர்த்தியான அரசாங்கத்தை நெறிப்பட நடத்த முடியும் என்பதை இந்த 100 நாட்களில் ஐயா விஜய் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஒரு மிக வலிமையான முதல்வராக எழுந்திருக்கிறார். இந்தியா முழுவதும் அது எப்படி அந்த பேர் நான் முடிச்சிடறேன், அந்த பேர் எப்படி போச்சுன்னே தெரியல. நம்மலாம் விஜய் அப்படின்னு சொல்றோம், இந்தியா முழுக்க நீங்க எங்க போய் கேட்டீங்கன்னா விஜய் தளபதி அப்படின்றாங்க. யாரு தமிழ்நாட்டோட சிஎம் யாருன்னா விஜய் தளபதிங்கிறாங்க.